மதுரையின் எல்லையை காத்து நிற்கும் பத்ரகாளியின் கதை தெரியுமா? மதுரையை மீனாட்சியும் சொக்கநாதரும் ஆட்சி புரிந்து வந்திருக்கிறார்கள். அப்போது மதுரையில் பெரும் வெள்ளம் வந்து மதுரையே மூழ்கும் அளவிற்கு போனது. இதனால் மீனாட்சி அம்மன் சொக்கநாதரிடம் வெள்ளத்தால் மதுரை முழுவதுமே சூழப்பட்டிருக்கிறது, இதனால் எனக்கு எல்லை தெரியவில்லையே, எனக்கு எல்லையை காட்டுங்கள் என்று கேட்டிருக்கிறார். உடனே சிவபெருமான் தனது கழுத்தில் இருந்த ஆதிசேஷனை எடுத்து போடுகிறார். ஆதிசேஷன் தனது உடலால் மதுரையே வளைத்து நின்று மேற்கே திருவீடகமும் தெற்கே திருப்பரங்குன்றம் குன்றமும் வடக்கே திருமாலிருஞ்சோலையும் காட்டிய சிவபெருமான் ஆதிசேஷனுடைய படத்தையும் வாளையும் சேர்த்து எல்லையை காட்டினார். இதனால் இந்த இடத்திற்கு படப்புறம் என்று பெயர் வருவதற்கு காரணமானது. அதுவே காலப்போக்கில் மருகி மடப்புறமானது. ஈசன் தனது கைகளால் ஆதிசேஷனை இறுக்கி கட்டியதும் ஆதிசேஷன் வாயிலிருந்து விஷம் வெளிவந்தது. மக்களை காப்பாற்றுவதற்காக ஆதிசேஷன் வாயிலிருந்து வெளிவந்த விஷத்தை அம்பாள் உண்டு ஆங்கார ரூபிணியாக காளியாக எழுந்தருளினார். அவள்தான் இந்த மடப்புறத்து பத்ரகாளி.